Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Chettinad Chicken Curry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா இந்த மாதிரி நீங்க எல்லாத்து கூட இதை சாப்பிடலாம். வாங்க நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் முதல்ல கிரேவி ரெடி பண்றதுக்கு முன்னாடி சிக்கனை நான் கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அது கூட நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு பாதி லெமன். இப்போ இதனால நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பூரா ஊற வைக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வெறுமனே சிக்கனை கூட நம்ம குழம்புல ஆட் பண்ணலாம். பட் இப்படி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஃபுல்லாக மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த மனம் வரும் உங்களுக்கு. அது வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணி அதையும் லேசாக வறுத்துக்கிறேன். அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா ஆறுனதும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கறி கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணதும் அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக வசங்கட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமாக வசங்கிடும். அதனால் நம்ம இனிஷியலாக உப்பு ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளியை பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். நாட்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் வரும். பெங்களூர் தக்காளி எடுத்தோன்னா சுத்தமாக புளிப்பு ஃப்ளேவரே இருக்காது. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. ஸோ நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ணதும் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், மசாலாலையும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனா இந்த மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதங்க விடுவோம். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். நான் வெந்துட்டோன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து மேலே நல்லா எண்ணெய் வடிஞ்சு போயிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நல்ல வாசனையாக வருது. அவ்வளோதான், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.